அதனால இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய துயரத்திற்கு போகும். அதுக்கு காரணமாக இருப்பது விஜயுடைய இக்னரன்ஸ். அவருக்கு சமூக புரிதல் இல்லாமல் இருப்பதனால், அவர் வேணும்னே செய்வார் நான் சொல்லல. அந்த சமூக புரிதல் விஜயகாந்துக்கு இருந்தது. எம்ஜிஆருக்கு அந்த சமூக புரிதல் ஏழை எளியவர்களுக்கான கஷ்டத்தை பத்தி தெரிய பசி பட்டியல கடந்தவர். அதனால யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். ஆனா மற்றபடி அவருக்கு சமூக புரிதல் கிடையாது. ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சாரு. ஏழை ஏன் ஏழையா இருக்காங்கிற புரிதல் அவருக்கு இல்ல. அந்த அரசியல் உணர்வு இல்ல. அந்த அரசியல் அவருக்கு கிடையாது. பாவம். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு விஜய்க்கு அந்த புரிதல் கொஞ்சம் கூட கிடையாது. அதாவது எம்ஜிஆர் கஷ்டத்தோட இருந்து வாழ்க்கையில மேல வந்தவருங்க. 1937 முதல் படத்தில் நடிச்சாரு. 20 வருஷம் ஆச்சு ஃபீல்டுல ஸ்டேபிளா நிலைத்து நிக்கிறதுக்கு. மலைக்கள்ளன் 1957 வந்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் ஒரு நிரந்தரமான ஹீரோவாக அறியப்பட்டார். இல்லைன்னா மந்திரி குமாரி இதெல்லாம் அவருக்கு என்ன ரோலு? அந்த டைட்டிலே மந்திரி குமாரி. அந்த மந்திரி குமாரி தான் ரோலு. அந்த வில்லனுக்கு தான் ரோல். இல்ல வாராய் நீ வாராய்னு சொல்லி பாடிட்டு போனார்ல. அந்த பாட்டு தான் ஃபேமஸ். அந்த படத்திலே அந்த பாட்டு தான் ஃபேமஸ். அந்த பாட்டு தான் ஃபேமஸ். அதனால அந்நேரம் அவருக்கு புகழ் சேரல.